இன்னைக்கு நான் என்னோட இ-காமர்ஸ் பிசினஸ்க்காக ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ண போறேன். இது ஜஸ்ட் ஷாப்பிங் இல்ல. இது ஒரு ட்ரீமோட நெக்ஸ்ட் ஸ்டெப்னு கூட சொல்லலாம். யாரும் ஃபர்ஸ்ட் டேல சக்சஸ் ஆகல. பட் எவ்ரி சக்சஸ்ஃபுல் பெர்சன் ஒன்ஸ் ஸ்டார்ட் வித் 0. நாங்களும் இந்த 0ல தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஆனா எந்த ஒரு எஃபர்ட் போடாம இல்ல. நீங்க எஃபர்ட் போடுறீங்களா? லேர்ன் பண்றீங்களா? சர்ச் பண்றீங்களா? அப்ப நீங்க ஆல்ரெடி வின்னிங். பீப்பிள் மே டவுட் யூ டுடே, பட் ஒன் டே தே வில் ஆஸ்க் யூ ஹவ் டிட் யூ டூ இட்? Remember one thing, you don't need permission to grow, but you just need consistency. நீங்க நம்புனீங்கன்னா போதும், நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா போதும், கண்டிப்பா உங்களோட பிசினஸ்ல நீங்க சக்சஸ் பார்க்கலாம். ஆனா சக்சஸ் ஈஸியா கிடைச்சிடாது. அதுக்காக நீங்க நிறைய எஃபர்ட் போடணும். அதுல நீங்க நிறைய ஃபெயிலியரும் ஃபேஸ் பண்ணுவீங்க. இதெல்லாம் பார்த்து பயந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட பிசினஸ்ல சக்சஸ் பார்க்க முடியாது. நான் நிறைய ஃபெயிலியர் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நிறைய எஃபர்ட் போட்டிருக்கேன். நிறைய ப்ராடக்ட்டுக்காக நிறைய பிளேஸஸ்லாம் போயிருக்கேன் என்னோட குழந்தைங்கள விட்டுட்டு. கண்டிப்பா ஒரு வுமனா நீங்களும் நினைச்சீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த பிசினஸ்ல சக்சஸ் பண்ணலாம். ஆனா அதுக்காக நீங்க நிறைய எஃபர்ட் போடணும். நிறைய ப்ராடக்ட்ட தேடி தான் ஆகணும். ஒன்ஸ் நீங்க கரெக்ட்டான ப்ராடக்ட் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்களும் உங்களோட பிசினஸ்ல சக்சஸ் பண்ணலாம்.